புனித வெள்ளி, பெரிய வெள்ளி என்று நாம் சொன்னாலும் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி என்று அழைக்கப்படுவதுதான் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு கத்தோலிக்க ஆலயங்களிலும் இயேசுவின் கல்வாரி பாடுகளை நம் கண்முன் நிகழ்த்தி நம்மையும் கிறிஸ்துவின் இறப்பில் பங்கேற்க அழைத்துச் செல்லும் ஒரு புனிதமான நாளாகும். இறைமகன் இயேசுவின் திருச்சிலுவை பாதை கல்லான இதயங்களை கருத்தெடச் செய்யும் பாதை. அவமானமும் அவலமும் நிறைந்த வேதனையின் பாதை, துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த பாடுகளின் பாதை. நம் பாவங்களுக்கு பரிகாரமாக தன்னையே பலியாக்க முன்வந்து இயேசு அனுபவித்த சொல்ல முடியாத பாடுகள்தான் இந்த சிலுவை பாதை. ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்து முடிந்துவிட்ட ஒரு சாதாரண சம்பவம் அல்ல இது. இன்றும் நம் வாழும் இவ்வுலகிலும் ஒவ்வொரு நாளும் கல்வாரி பயணம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்று இயேசுவின் துயரத்துக்கு காரணம் பரிசேயர் கூட்டம். இன்று நம்மை சுற்றியிருப்போர் படும் துயரத்திற்கு காரணம் நம் சுயநல எண்ணம், போட்டி, பொறாமைகள். ஆம், இக்கல்வாரி பயணத்தின் ஒவ்வொரு நிலையும் நம்மை கண்ணீர் விட்டு அழச் செய்வதோடு நின்று விடுவதில்லை. நம் உள்ளத்தையும் உள் உணர்வையும் தொடுகின்றது, தூண்டுகிறது. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 27வது இறைவார்த்தை. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவன் படைத்த மனிதர்கள் யாவரும் இறைவன் சாயலே. ஆகவே நாம் அவர் வழியில் நடப்பது என்பது நம்மை சுற்றி இருப்போரின் துன்பத்தை துடைப்பதுதான் ஆண்டவருக்கு செய்யும் மகத்தான தொண்டு. அவற்றை மனதில் நிறுத்தியவாறு திருச்சிலுவை பாதையில் பங்கெடுத்துக் கொள்வோம். அடிப்பதற்கு இழுத்துச் செல்லும் ஆட்டுக்குட்டியைப் போல இழுத்துச் செல்கிறார்கள். ஓசன்னா பாடி புகழ்ந்த மக்கள் இன்று அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இடுகிறார்கள். சிலுவையில் அறையும் அளவிற்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? கசையால் அடித்து, காரி உமிழ்ந்து, சிவப்பாடை அணிந்து, சிலுவை சுமக்க என்னை அழைத்துச் செல்லும் காட்சியை காண வாருங்கள். முதலாம் ஸ்தலம், இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். பழிகளை சுமத்தி பரிகாசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீரே. எங்கள் அன்பு இறைவா, யாதொரு குற்றமோ பாவமோ அறியாத உம்மை சாவுக்கு தீர்ப்பிட்டார்கள். வாழ்வும் வழியும் உண்மையுமான உம்மையே நாங்கள் பின்பற்றவும் தவறான தீர்ப்பு வழங்காதிருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. தாளா சிலுவையை சுமக்க வைத்தார், உம்மை மாளா துயரில் துடிக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீரே. ஜெபம். அன்பு இயேசுவே, உன்மேல் சுமத்தப்பட்ட சிலுவை எங்கள் பாவங்களின் விளைவு என்பதை உணர்ந்து யார் மீதும் அநியாயமாய் பழி சுமத்தாமல் இருக்கவும் எங்கள் வாழ்வில் வருகிற துன்பம் என்னும் சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். விழுந்தீர் சிலுவை பழுவோடு, மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. எனக்காக இறைவா, எனக்காக
இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீரே. அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரத்தால் நீர் முகங்குப்புற கீழே விழுந்தீர். துன்ப துயரங்களின் சுமையால் வாடுகிற மக்களை கனிவோடு கண்ணோக்கிட எங்களுக்கு அருள்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 4ஆம் நிலை. இயேசு தன் தாய் மரியாளை சந்திக்கிறார். தாங்கிட ஒண்ணா துயருற்றை உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீரே. அன்பு இயேசுவே, உம்மை ஈன்றெடுத்த அன்னை மரியா உன் துன்பங்களைக் கண்டு மனமுடைந்தார். அந்த அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் என்றும் மகிழ்வு கொள்ள அருள்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 5ஆம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் மறுத்தினார் தன்னை உம்மோடு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீரே. ஜெபம். அன்பு இயேசுவே, கடின சிலுவையை நீர் சுமந்து செல்ல சீமோன் என்பவர் துணை செய்தார். எங்கள் சகோதரர் சகோதரிகளின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு துணை செய்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். நிலையாய் பதிந்தது உன் வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட பட்டீர், எனக்காக. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீரே. ஜெபம். அன்பு இயேசுவே, வேர்வையாலும் இரத்தத்தாலும் கரைப்பட்ட உம் திருமுகத்தை ஒரு பெண்மணி அன்போடு துடைத்து உமக்கு ஆறுதல் அளித்தார். எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் கவலைகளால் வாடும் அனைவரின் துன்பங்களையும் துடைத்திட எங்களுக்கு அருள்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததினால், அந்தோ சாய்ந்தி நிலத்தில் மறுமுறையும். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீரே. ஜெபம். அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரம் உன் தோள்களை அழுத்தியதால் நீர் மீண்டும் ஒரு முறை கீழே விழுந்தீர். ஆனால் மன உறுதியோடு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தீர். நாங்களும் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் கண்டு துவண்டு விடாமல் துணிந்து எழுந்து உம் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்றிட அருள்வீராக. ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். விழிநீர் பெருகிய மகளிர்க்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. ஜெபம். அன்பு இயேசுவே, உமக்கு நேர்ந்த சொல்ல முடியாத துன்பத்தையும் பாராமல் நீ பிறருக்கு ஆறுதல் கூறினீர். தன்னலம் பாராது பிறர் நலம் நோக்கவும் துன்புற்றோருக்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல்மனதை தந்து தூய வழியில் எங்களை நடத்திட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். 3ஆம் முறையாய் நீர் விழுந்தி கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. ஜெபம். அன்பு இயேசுவே, மீண்டும் மீண்டும் கீழே விழுந்ததால் உடல் முழுவதும் இரத்தமாயிற்று. எங்கள் பாவங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் நாங்கள் தூய்மையோடு வாழவும் பாவத்தை வெறுத்து அன்பில் எந்நாளும் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். உடைகள் களைந்திட உமை தந்தி, இரத்த மடைகள் திறந்திட மீனொந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. அன்பு இயேசுவே, உடைகளை களைந்தார்கள், உம்மை அவமானத்திற்கு உள்ளாக்கினார்கள். வறுமை, அரசியல் அடக்குமுறை, அதிகாரப்பணி போன்ற அவலங்களால் மனித உரிமையும் மாண்பும் உரியப்பட்டு நிர்வாணமாக்கப்படுகின்ற எம் சகோதர சகோதரியரை நினைத்து பார்க்கிறோம். உடன்பிறப்புகளாகிய அவர்களது மாண்பினை காத்து போற்றிட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. ஜெபம். அன்பு இயேசுவே, சிலுவையில் நீ அறையப்பட்ட போது கைகளையும் கால்களையும் ஆணிகளால் துளைத்தார்கள். திருக்காயங்களால் நீர் எங்கள் காயங்களை குணமாக்கினீர். நீர் சிந்திய இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளோம். அவமான சின்னமாகிய சிலுவையை நீர் மீட்பின் கருவியாக்கியது போல நாங்களும் எங்கள் துன்ப துயரங்களை சிலுவையோடு இணைத்து மீட்பின் பலன்களை இடைவிடாது துய்த்து அனுபவித்திட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். இன்னுயிர் அகன்றது உம்மை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கெட்டு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. ஜெபம். அன்பு இயேசுவே, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நீர் சிலுவையில் தொங்கினீர். மனிதரை கடவுளின் பிள்ளைகளாக்கிட நீர் எம்மில் ஒருவராக மாறினீர். சிலுவையில் தொங்கியபோது நீர் உரைத்த சொற்களை நினைத்து பார்க்கிறோம். தாகமாயிருக்கிறது என்று கூறிய இயேசுவே, எங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தருளும். எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர் நீத்த இயேசுவே, நாங்கள் கடவுளின் திருவுளத்தை இறுதி வரை நிலைத்து நின்று நிறைவேற்றிட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 13ஆம் நிலை. இயேசு தன் தாய் மரியாளின் மடியில் கிடத்தப்படுகிறார். துயருற்று துடித்தாள் உளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. அன்பு இயேசுவே, உயிரற்ற உம் சடலத்தை உம் அன்னை மரியா தம் மடியில் கிடத்தி அழுது புலம்பினார். அவரை எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பினால் நீர் எங்களுக்காக உயிர் துறந்தீர். உமது சாவு எங்களுக்கு வாழ்வு வழங்கிற்று. நாங்களும் உம் புகழ்ச்சிக்காகவும் பிறருடைய ஈடேற்றத்திற்காகவும் அயராது உழைத்திட அருள் புரிவீராக. ஆமன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு, நீர் அடங்கிய கல்லறை உமதன்று. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. ஜெபம். அன்பு இயேசுவே, உமது உடல் கல்லறையில் வைக்கப்பட்டாலும் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போகவில்லை. நாங்களும் திருமுழுக்கின் வழியாக உம்மோடு கல்லறையில் அடக்கப்பட்டோம், பாவத்திற்கு இறந்தோம். ஆனால் நீர் புத்துயிர் பெற்று எழுந்தது போல எங்களுக்கும் ஆன்மீக வாழ்வு அளித்து புதிய மனிதர்களாக வாழ நீர் வழி செய்தீர். யாம் பெற்ற வாழ்வு இவ்வையகம் பெற்று மகிழ்ந்திட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் இராதையும் சுவாமி. ஆமேன். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த சிலுவை பாதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.